அம்புலி மாமா கதைகள். கண்ணன் என் அண்ணன். சிறுவன் கண்ணனோட தந்தை இறந்து போனோன அவனோட தாய் அவனை வளர்க்க சிரமப்பட்டா. தன்னோட வீட்டை சுத்தி உள்ள இடத்துல காய்கறிகள் பயிரிட்டு அதை வித்தும் ராட்டையில நூல் நூற்று கூலி வாங்கியும் எப்படியோ குடும்பத்தை நடத்தி வந்தா. அவ தன்னோட வாழ்க்கையில 2 செயல்களை தன்னோட முக்கியமான கடமையாவே கருத்தினா. ஒன்னு கிருஷ்ண பகவான எப்பொழுதும் பிரார்த்திக்கிறது, இன்னொன்னு தன்னோட மகன் கண்ணனை நல்ல விதமா வாழ வழி செய்யறது. அவ தன்னோட மகன் கண்ணனை கவனிக்கிறது மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கும் சேவை செஞ்சு வந்தா. கண்ணனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற வயதும் வந்தது. அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லாததுனால கொஞ்ச தூரத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்க வேண்டி இருந்தது. அவனோட ஊர்ல இருந்து அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா இடையில உள்ள ஒரு பெரிய காட்டின் வழியா தான் போகணும். கண்ணன் அந்த காட்டு வழியே போக பயந்தோன்னு அதை பார்த்து அவனோட தாயார், கண்ணா பயப்படாத, காட்டுல உன்னோட அண்ணன் கண்ணன் இருக்கான், நீ சின்ன கண்ணன், அவன் பெரிய கண்ணன், நீ காட்டுல நுழைஞ்சோன்னு அண்ணா கண்ணான்னு சத்தமா கூப்பிடு, அவன் உனக்கு துணையா வழி நெடுக வருவான்னு சொல்லி தைரியம் கொடுத்தா. கண்ணனும், அப்படியா, இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாதே, அண்ணன் காட்டுல என்ன செய்யறான்னு கேட்டான். அவனோட தாயாரும், காட்டுல அவன் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டும் புல்லாங்குழல் ஊதிக்கிட்டும் இருப்பான்னு சொன்னா. மறுநாள் கண்ணன் காட்டுல போறப்போ தன்னோட அண்ணன் எங்கேயாவது இருக்கிறானான்னும் புல்லாங்குழல் இசை கேக்குதான்னு கவனிக்க ஆரம்பிச்சான். எங்கேயோ குழலோட நாதம் கேட்டோன்னு அவன் உடனே அண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு, நான் உன்னோட தம்பி சின்ன கண்ணன் வந்திருக்கேன், காட்டுல தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு என்னோட வான்னு சத்தமா சொன்னான். மறு நிமிஷமே கையில புல்லாங்குழலோட கண்ணனை விட கொஞ்சம் பெரியவனான சிறுவன் ஒருத்தன் அவனோட முன்னாடி வந்து நின்னான். கண்ணன் அவனோட பேசிக்கிட்டே காட்ட கடந்தான். அப்போ அந்த சிறுவன் கண்ணன் கிட்ட, இதோ பார், எனக்கு தினமும் பல வேலைகள் இருக்கும், அதனால தினமும் என்ன கூப்பிடாத, இந்த காட்டுல நான் இருக்கிறதுனால பயம் இல்லாம நீ போகலாம், ரொம்ப ரொம்ப அவசியம்னா மட்டும் என்ன கூப்பிடு, அப்போ நான் உடனேயே வந்து உனக்கு உதவுவேன்னு சொன்னான். கண்ணனும், சரி, நீ காட்டுல இருக்கிறதுனால இனி எனக்கு பயமே இல்ல, ஆனா எப்பவாவது நான் விளையாட கூப்பிட்டா நீ வருவியான்னு கேட்டான். அந்த சிறுவனும், ஓ தாராளமா வருவேன்னு சொல்லிட்டு போனான். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னு கண்ணன் தன்னோட தாயார்கிட்ட தான் அண்ணனை சந்திச்ச விவரத்தை சொன்னான். அதை கேட்டு கிருஷ்ண பகவான் தான் தன்னோட மகனுக்கு உதவி இருப்பாருன்னு நினைச்சு அவ மகிழ்ந்து போனான். கண்ணன் காட்டுக்கு போய் அண்ணான்னு கூப்பிட்டா பெரிய கண்ணனான அந்த சிறுவன் வந்து அவனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போவான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு முறை கண்ணனோட பள்ளி ஆசிரியர் தன்னோட தந்தையோட வருடாந்திர திவசம் செய்யணும்னு சொன்னோன்னு மாணவர்கள் அவங்க வீடுகள்ல இருந்து அரிசி பருப்பு எண்ணெய் பணம்னு கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தாங்க. கண்ணனும் ஆசிரியருக்கு கொடுக்க தன்னோட வீட்டுல எதுவுமே இல்லையேன்னு நினைச்சு கவலைப்பட்டான். அன்னைக்கு காலையில அவன் வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போறப்போ அவனோட அண்ணனான சிறுவன் அவனை பார்த்து, தம்பி ஏன் கவலையா இருக்கன்னு கேட்டான். கண்ணனும் தன்னோட ஆசிரியருக்கு எதுவுமே கொடுக்க முடியலன்னு விவரமா சொன்னான். அதை கேட்ட அந்த சிறுவன், இவ்வளவுதானா, நான் ஒரு சட்டி பால் கொடுக்கறேன், அதை கொண்டு போய் உன்னோட ஆசிரியர்கிட்ட கொடுன்னு சொல்லி ஒரு சட்டி நிறைய பாலை எடுத்துட்டு வந்து கண்ணன் கிட்ட கொடுத்தான். கண்ணன் அதை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியோட தன்னோட ஆசிரியரோட வீட்டுக்கு போனான். அவன் ஆசிரியரை வணங்கி தான் கொண்டு வந்த சட்டி பாலை அவர்கிட்ட கொடுத்தான். சட்டியை வாங்கிக்கிட்ட ஆசிரியர் உள்ள எடுத்துட்டு போய் பாலை ஒரு பெரிய பாத்திரத்துல விட்டாரு. அந்த பாத்திரம் நிரம்பிட்டு, ஆனாலும் அந்த சட்டி நிறைய பால் இருந்தது. உடனே அந்த பாலை ஒரு மிகப்பெரிய அடுக்குல ஊத்தினோன்னு அந்த அடுக்கும் நிறைஞ்சுது. அப்பவும் சட்டி நிறைய பால் இருந்தது. இத பார்த்த ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு அந்த சட்டிய பாலோட ஓரிடத்துல பத்திரமா வச்சாரு. பிறகு அவர் கண்ணனை கூப்பிட்டு, கண்ணா, இந்த பால் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்டாரு. கண்ணனும் காட்டுல உள்ள தன்னோட அண்ணன் பெரிய கண்ணனை பத்தி சொன்னான். அதை கேட்ட ஆசிரியர், கண்ணா, என்ன அந்த காட்டுல உன்னோட அண்ணன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. கண்ணனும் அவரை அழைச்சுக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்க ஒரு இடத்துல கண்ணன் நின்னு அண்ணான்னு சத்தமா கூப்பிட்டான். அப்போ பெரிய கண்ணனோட குரல் இப்படி சொன்னது, கண்ணா,
உனக்கு இருக்கிறது மாதிரியே எனக்கும் உன்னோட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. நீ என்ன பார்க்க முடியறது மாதிரி உன்னோட பக்கத்துல உள்ள ஆசிரியரால என்ன பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பக்குவ நிலைய அவர் இன்னும் அடையல. என்ன பார்க்க அவர் இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கணும்னு சொன்னது. அப்போ கண்ணன் தன்னோட ஆசிரியர்கிட்ட என்னோட அண்ணன் சொன்னதை கேட்டீங்களான்னு கேட்டோன்னு அவரும் எனக்கு எதுவும் கேட்கலையேன்னு சொன்னாரு. கண்ணனும் என்னோட அண்ணன் சொன்னதை நான் தெளிவா கேட்டேனேன்னு சொல்லி தான் கேட்டதையெல்லாம் தன்னோட ஆசிரியர்கிட்ட சொன்னான். ஆசிரியரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே, ஆஹா, நீதான் எவ்வளவு உயர்ந்தவன். உன்னோட தாய் பகவான் மேல கொண்ட அபார நம்பிக்கையால தான் நீ அவரை பார்க்கிற பாக்கியம் அடைஞ்ச. நான் உன்னை போல பக்குவ நிலையை அடைஞ்சாதான் பகவானா பார்க்க முடியுங்கிற படிப்பினை எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சதுன்னு சொல்லி மகிழ்ந்தாரு.